ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம். ஏன் ரொம்ப நாள் பண்ணி தரவே இல்லையா? ரொம்ப நாள் நம்ம வந்து மகாலய பட்சம் புரட்டாசியில் பிஸியாக இருந்தோம், ஸ்நாக்ஸே சாப்பிடல. ஆமாம், இந்த மாலைபட்சத்தில் ஸ்நாக்ஸ் வேணும்னா எல்லாத்தையும் வேறு எதுவும் சேர்க்க முடியாதனால சேப்பங்கிழங்கு காத்தால் பொறுத்தூள் பண்ணிவிட்டு எடுத்து வச்சேன். நாள் திருப்பி நைட்டு கூட இதே டிஃபனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சேப்பங்கிழங்கே மொத்தம் 1 கிலோ வேக வச்சுட்டேன். ஸோ அதில் இன்றைக்கி பண்ண போகிறேன். இந்த சேப்பங்கிழங்கு இதாக இருக்கு இல்லையா, நல்லா வேக வச்சுது இதுவாக இருக்குது. இது வந்து நல்லா மசிச்சுக்கணும். இது மசிச்சுட்டு இந்த மசிச்சுட்டு எவ்வளோ அதுக்கு தேவையானதோ அந்த அளவுக்கு வந்து அரிசி மாவு, ஒரு அரிசி மாவு எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு வெண்ணெய், உப்பு, கொஞ்சம் ஜீரகம், இந்த மிளகாப்பொடி. இதெல்லாம் மிளகாப்பொடி வந்து ஆற்றுல அரைச்சின்றது மிளகாப்பொடி இது. ஸோ அது மாதிரி போட்டுட்டு நார்மல் இல்லைன்னா வேறு நாள் வந்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ பெருங்காயம் யூஸ் பண்ணதுனால பெருங்காயம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம், உப்பு, மிளகா, வெண்ணெய். இது வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். கையால் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு எவ்வளோ தேவைப்படுறதோ அந்த அளவுக்கு வந்து அரிசி மாவை எடுத்துக்கணும். நல்லா கையில் மசிச்சுட்டணும். நல்லா கையில் மசிச்சுட்டணும். நல்லா வந்து கட்டி இருக்கக்கூடாது. நல்லா மசிச்சுட்டு எவ்வளோ தேவைப்படுறதோ மாவு அந்த அளவுக்கு போடணும். யூஸ்வலாக நீங்கள் சொல்ல மாதிரி 100 கிராமுக்கு 75 கண்டிப்பாக எடுத்துக்கும். கண்டிப்பாக அது வேணும் இல்லையா? ஆமாம். இப்போ இந்த சேப்பங்கிழங்கு இருக்குது. இப்போ இந்த மலைபட்சத்தில் சில காய்கறினால சேப்பங்கிழங்கு எடுத்துட்டேன். இதனால பேர் பண்ணுவேன் நான் இந்த டயத்தில். சேப்பங்கிழங்கு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டுமா? முறுக்கு. சரி, முறுக்கு இல்லை, முறுக்கு இது தேங்குழல் மாதிரி. இதில் சேப்பங்கிழங்கு தேங்குழல் இது பண்ணியிருந்தாச்சு இல்லையா? இப்போ இந்த அரிசி மாவு போட்டு ஜலமே வேண்டாம். அந்த சேப்பங்கிழங்கு இருக்கு இல்லையா, அந்த ஜலமே போகிறோம். முறுக்குங்கிறது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். முறுக்குன்றது கை முறுக்கு. தேங்குழல்ன்றது கொஞ்சம் கொஞ்சம் மெடிதாக இருப்பாங்க. இந்த அதான் கொஞ்சம் சின்ன சைஸ். சின்ன சைஸ் தேங்குழலுக்கும் சின்ன சைஸ். ஆக்சுவலாக ஓம்பொடிக்கு கொஞ்சம் பெருசு. அப்படி ஓம்பொடி சைஸ்னு வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க. அது எடுத்துருக்கேன். இல்லை, தேங்குழல்னு ஏன் சொல்லுவான்னு கேட்குறேன். படுத்துருங்க. தேங்குழல் ஏன்னு சொன்னேன்னா முறுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். முறுக்குன்னா கை முறுக்கு தான் முறுக்குன்னு சொல்லுவா. என்ன இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தேங்குழல் இல்லை அப்படி ஏதாவது சொல்லுவா. ஸோ அதனால தேங்குழல்னு சொன்னேன். தேங்குழல் இல்லை ஓம்படின்னு சொல்லணும். நான் நினச்சேன்னா இந்த முறுக்கு புளிய சொப்பு இருக்குல்ல, இந்த சொப்பு வந்து பெரிய பெரிய ஓட்டையாக இருந்ததுன்னா முறுக்கு, அந்த ஓட்டையே கொஞ்சம் தேஞ்சிருந்துன்னு வச்சுக்கோ, அதாவது அதை விட கொஞ்சம் குறைஞ்சல் பாதியாக இருந்ததுன்னு வச்சுக்கோ, அது வந்து தேஞ்ச குழல். நம்ம இஷ்டம் தான். இல்லை, தேன்குழல்லாம் வேறு அர்த்தம் வரலையேன்னு பார்த்தேன். அப்படியா? தேன்குழல்லாம், தேன்னா ஹனி தானே, தேன்குழல்னு அர்த்தம் வரலையேன்னு பார்த்தேன். ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த தோசை டயத்துலலாம் இந்த மாதிரி இதை முறுக்கு பண்ணிவிட்டு இந்த தேங்குழல் பண்ணிவிட்டு அப்படியே வெள்ளை பாகில் போட்டு எடுத்துருவேன். இப்போ நான் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக காத்தால இது மாதிரி ஆகிடும்ல, மனோகர மாதிரி ஆகிடும். இதை பண்ணிவிட்டு இது காரம் அதே மாதிரி என்ன பண்ண நினச்சா கொஞ்சோண்டு பாகு இருக்குது, அதை போட்டு எடுத்துருவேன். ஆனால் மனோகரத்துக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். திக்காக பண்ணும் இல்லை, நம்ம தான் திக்காக பண்ணுவோம். சில பேர் வந்து திக்காக பண்ண மாட்டோம், தேங்குழல்ல தான் பண்ணுவோம். இப்படி இந்த மாதிரி படுத்துட்டு இப்போ புளிய வேண்டி தான். சேப்பங்கிழங்குங்கிறது நல்ல நார்ச்சத்து. ஆமாம், இது வந்து நார்ச்சத்து இருக்குது. அப்புறமா வந்து பசி கொஞ்சம் அடங்கிடும். ஆமாம், பசி அடங்கிடும். மெயினாக அதுக்கு தான் இந்த மாதிரி இந்த மாலை பட்சத்துலலாம் இந்த மாதிரி பண்ணிட்டு கொடுப்பா. நார்ச்சத்து இருக்கிறதுனால டைஜஷனுக்கும் ஹெல்ப் ஆகும். இது வந்து இந்த அமாவாசை காய்கறிகள்லாம் இதில் இது வந்து பிரதானமாக இருக்கும். ஆமாம் இல்லையா? கண்டிப்பாக இது இல்லாமல் இருக்குது. எல்லாருக்கும் அது பிடிக்கும். வர சேப்பங்கிழங்கு பருவல் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோமே, மேக்னீஸ், மெக்னீஷியம், பொட்டாசியம் இருக்குது. பிரெயின், நர்வ்ஸ், போன்ஸ், கால்சியம், இதெல்லாம் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து இந்த சேப்பங்கிழங்கு. அதனால் பல்லு வலியிலேருந்து பல்லு பிரச்சனையிலேருந்து புற்றுநோய் பிரச்சனை வரைக்கும் சேப்பங்கிழங்கு வந்து ஒரு மிக ஒரு மருத்துவம் வாய்ந்த ஒரு காய்கறி. சேப்பங்கிழங்கு அது என்னென்னா வாங்கி போட்டுடணும் சீசன் கிடைக்கும்போது. நான் காமிச்ச பார்த்தீங்களா, கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் கருப்பாக போட்டு வாங்கி வச்சிடலாம். 2 கிலோ 3 கிலோ வாங்கி போட்டுட்டு அப்புறமா ரெண்டா அது அந்த கலரே இந்த பச்சை இது ஆகிட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பார்த்தா ஒன்றுமே ஆகாது. நிறைய பேர் பயப்படுவோம் அரிக்குமோ நினச்சிட்டு. அது என்ன பண்ணணும்னா நல்லா ஊற வச்சுருந்துச்சு.
சமைக்கிறதுக்கு முன்னால் நல்லா அலம்புறோம்ல, 4-5 வாட்டி அலம்புறோம் இல்லையா? ஊற வைத்தாலே நல்லா இதாகிடும். நல்லா ஒரு 5 to 6 hours ஊற வச்சுட்டோம்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி நமக்கு அந்த காரமோ கசக்குமோன்னு அந்த டவுட் இருந்தால் கூட அதெல்லாம் போயிடும். எவ்வளோ நல்லா அப்படி இப்படி கிறிஸ்பியாக இருக்கும், தெரியுது தோட்டமாக தெரியுதா? ஆமாம், நல்லா பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்களா? கிறிஸ்பியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். நல்லா இருக்கும். இந்த இது வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன், எல்லாத்தையும் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே. காரத்துக்கு அதை எடுத்து வச்சுட்டு அங்கே வச்சுருக்கேன் பாருங்க. ஆமாம், அது காரமாக அப்படியே சாப்பிட்லான்னு. ஸ்வீட் பிடிக்கிற அளவுக்கு இங்கே பாருங்க இதில் வச்சுருக்கேன் பாருங்க. ஆமாம், கொஞ்சோண்டு வெல்லம் பாகு வச்சது இருந்தது, அதை பாகு இதுக்காக கரைச்சின்ட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இது இருக்கு இல்லையா, இது அப்படியே போட்டுறேன். மணவர மாதிரி நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். போட்டுட்டு அப்படியே எடுத்து வச்சிடறாங்க. எடுத்து வச்சிடணும், இல்லைன்னா அப்படியே எடுக்க முடியாது. எரிகின்றோம் பாகு வச்சதுனால அப்படியே எடுத்துட்டு எடுத்து வச்சிடணும்.